ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஏன் அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அந்த சைடில் அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோயின் வேன்மே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே நேற்று நைட்டு அங்கே ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த குடும்பத்தோட அடாப்டட் கேர்ள் தான். ஷென் ஃபேமிலியோட ஒரே வாரிசு இவன் ஒரு ப்ராசிக்யூட்டராகவுமே இருந்துட்டுருக்கான். ஸோ வந்துட்டு அவன் கழுத்தில் அங்கே லவ் போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க அம்மா, என்ன உனக்கு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது, மேரேஜ் ஏஜ் வந்துருச்சு, இப்போ வந்துட்டு இதெல்லாமே நார்மல் தானே அப்படின்றத அவன் சொல்லும்போது, அது ஓகே தான். ஆனால் வந்துட்டு நீ இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணாத, அந்த பொண்ணுகிட்ட அந்த விலகேறு, உனக்காக நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற சொன்னதும் அவன் நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு அங்கே பார்த்துட்ருக்கான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அம்மா லாஸ்ட் நைட்டு வந்து நடந்து எல்லாத்தையுமே என்கிட்ட என் பையன் சொல்லிட்டான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறா. இப்போ நீ இருந்துட்டு சாரியெல்லாம் கேட்க தேவை கிடையாது. நான் வந்து மிஸ்டர் ஃபேங்கோட ரூம்க்கு உன்னை வந்துட்டு போக சொல்லியிருந்தேன், நீ வந்துட்டு போகலை இல்லை, அதை பற்றி தான் அவன் சொன்னான்னு சொன்னதும் அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது. நம்ம இப்போ அங்கே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, என் பையன் வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன், அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா அது உன் கையில் தான் இருக்குது, நான் உன்ட்ட அதிகமாகலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இல்லை அப்படின்ற சொன்னதும், சின்ன வயசுலேருந்து நீங்கள் தான் என்னை நல்லபடியாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நான் இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு நல்லது நடக்கணும்னா அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக்கை கொடுத்து அந்த ஃபேங்கோட ரூமுக்கு அனுப்பி விட்ருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ வந்து எந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க என் கூட வான்னு சொன்னதும், உங்களுக்கு இது நல்லதாக நடக்கும்னு சொன்னதுமே, அது ஒரு நல்லது எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போயுமே இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, நீ வந்துட்டு கூட சேர்ந்து வந்துட்டு அவர்கிட்ட போகணும் அப்படின்றத அவங்க பேசுனதுமே, ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோ மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்தோட வாரிசு, என்னோட சிஸ்டர், இவங்க நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணீங்கன்னா நம்ம குடும்பத்தோட மானம் தான் போகும்னு சொன்னதும் அதை கேட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பையன் வந்துட்டு ஒரு பேச்சை வேணான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதுமே கரெக்ட் தான். அந்த ஆளுக்கு வந்துட்டு ஏஜ் ரொம்ப அதிகமாகிருச்சு, நான் வந்துட்டு தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறாங்க. சரி நீ ஸ்கூல் கிளம்பி போன்னு சொல்கிறாங்க. இவன் தான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண போகிறான். அப்போ அவங்க வந்துட்டு மெடிசன் கொடுத்துட்டு இந்த மெடிசனை நீ எடுத்துக்கோ, அப்படின்னா தான் பேபி எதுவும் கன்ஃபார்ம் ஆகாதுன்னு சொன்னதும் ஹீரோயின், இப்போ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த எதுவுமே வந்துட்டு யாருக்கும் தெரியாது, நானும் வெளியே சொல்ல மாட்டேன், ஸோ நீங்கள் எதையுமே சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அவள் அங்கே இருந்து போயிட்டுருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு அவளை மீட் பண்ணிட்டு, என்னப்பா நேற்று ஒருத்தர் வந்து கிட்டார் வச்சுட்டு அங்கே வந்து பில்டிங் கிட்ட உன்னோட பேரை சொல்லி வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தான், உனக்காக வந்துட்டு ஏதோ லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. சரி இன்னைக்கு வந்துட்டு ஒரு ப்ரப்போசர் வரப்போகிறாராம், அவங்க வந்துட்டு எல்லாருமே கலந்துக்கணுமா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே நான் இப்போ குளிச்சுட்டு வரேன்னு சொல்கிறான். அங்கே குளிக்கும் போதுமே நம்ம ஹீரோவை பற்றி தான் அவங்க யோசிச்சுட்ருக்கா. பட் வந்துட்டு அவனோட லெவல் வேறு, என்னோட லெவல் வேறு, நான் கண்டிப்பாக அவனை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு கிளாஸ்க்கு அங்கே கிளம்பி போனால் அங்கே வந்திருக்க ப்ரப்போசர் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். அவங்க ஃப்ரெண்டு, என்னப்பா பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, மேரேஜ் எதுவும் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது கூடி சீக்கிரம் அவருக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்றத அவர் சொல்கிறான். அப்போ அங்கே அந்த பையன் வந்துட்டு அங்கே உனக்காக தான் இதுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்ருக்கான். அவனோட நேம் வந்துட்டு லீ. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, இது என்ன பார்த்தா லவ் லெட்டர் மாதிரி இருக்கேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருந்தா வேமா ஹீரோ வந்துட்டு, யார் அந்த பையன், அவன் வந்து உனக்காக என்னமோ நேற்று சிங்கிங்லாம் பண்ணிட்டு இருந்தானா, இப்போ என்ன வந்துட்டு லவ் லெட்டர்லாம் கொடுத்துட்ருக்கான்னு சொன்னதும் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்ற சொல்கிறா. யாருன்னு தெரியாது, ஆனால் அவன் உனக்காக இதெல்லாம் பண்ணுவானான்னு சொல்லிட்டு பேசும்போது, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் வேறவங்க கூட மேரேஜ் நடக்க போதில்லை அப்படின்ற சொல்லும்போது, ஹீரோ நீ வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பிரேஸ்லெட் கையில் எடுத்து போட்டதும், இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இது எனக்கு வேணான்னு சொன்னதும் அவன் ஆனால் கண்டுக்கலை, பிடிச்சா வச்சுக்கோ பிடிக்கலாடி போன்ற மாதிரி அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான். பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அவங்க பையனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சு, இது ஷா ஃபேமிலியோட பொண்ணு, ரொம்பவே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருப்பா, நீ போய் அவளை மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு காதில் ஏதோ விஷயம் சொன்னதுமே, என்னாச்சு அந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு செட் ஆகலையான்னு சொல்லிட்டு கேட்டதும், பொண்ணு என்னமோ பார்க்க நல்லா தான் இருக்கா, பட் நம்ம வேன் லெவலுக்கு அவன் வந்துட்டு ஒன்றும் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு பிடிக்காத மாதிரி இருக்குது. அப்போ அவங்க அம்மா, நீ இந்த குடும்பத்தோட வாரிசாக போகிறவன், அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலே உனக்கு பர்ஃபெக்டாக இருப்பா, நீ மீட் பண்ணி பேசினா தானே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட
பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்கன்னு அவள் சொன்னதும் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேலே லவ் இருந்து என்ன பண்ண முடியும், எதுவுமே வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு அவள் அது எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுத்துக்கிறான். நான் வந்துட்டு உனக்காக வந்துட்டு பையன் பார்த்துருக்கேன், ஃபேமிலியை சேர்ந்த பையன் தான், நீ போய் வந்துட்டு மீட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறாங்க. அவங்க செக்ரட்டரிக்கு ஃபேமிலியோட பேரை கேட்டதுமே ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. எதுக்காக அந்த பையனை போய் சூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு, அவன் எப்படி மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு வித்தியாசமாக தோணிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் கூட சேர்ந்து டேட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே வந்துட்டு பேசுறதுக்கு இல்லை, அங்கே ரொம்ப சோகமாக இருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் இந்த ஃபேமிலிக்கு என்னை கூட்டிகிட்டு வரலன்னா எனக்கு இப்படிலாம் நிலைமை வந்திருக்காதலன்னு சொன்னதுமே இப்போ நீ ஏன் மாரி வந்துட்டு ப்ளேம் பண்ணிட்டுருக்க, நீங்கள் வந்த வாசத்தான் நல்ல வாழ்க்கை வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கு, இல்லைனா உன் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்றத சொன்னதும் நான் எதுவுமே சொல்ல விரும்பலை, என் நிலைமையை நினச்சி நானாக தான் வந்துட்டு நொந்துக்கிறேன், நான் யாரும் உங்களை ப்ளேம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு நான் ட்ரெஸ் வந்துட்டு போட்டுக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ அவங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டுட்டு ஜிப்பை வந்துட்டு மாட்ட முடியல, அம்மா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு அவளை அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, வெளியே எங்கள் அம்மா இருக்காங்க, பார்த்தா பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும் வெளியே யாருமே இல்லை அப்படின்ற சொன்னதுமே தயவு செஞ்சு நீங்கள் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ இப்படி என்னை வந்துட்டு விடுங்கன்னு சொல்லதான் நான் உன்னை ரொம்பவே இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் ஜிப்பை போட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கிஸ் பண்ண வந்ததுமே நீ இப்போ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, என்கிட்ட வந்து உனக்கு தான் வந்துட்டு பொண்ணு பார்த்துட்டாங்கல்ல, நீ கிளம்பி போன்னு சொன்னதுமே நீ என்ன டேட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே அவளை பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்குமே அவன் பக்கத்தில் வரப்போ அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியலை. அப்போ அங்கே கதவை வந்துட்டு அங்கே ஹீரோவோட அம்மா அங்கே நாக் பண்ணதுமே ஹீரோயின் வேகமாக போய் கதவை ஓப்பன் பண்ணுறான். என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ நேரம் நீ வந்துட்டு லேட்டாக கதவை ஓப்பன் பண்ணிட்டு இருக்க, ரூம்குள்ளே வேற யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ட்ரெஸ் தான் நான் போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னதும் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இது ரொம்பவே லிமிட்டட் ஐட்டம் ஆச்சே, இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு, யாராச்சும் உனக்கு கொடுத்தாங்களா, என்ன லவ் எதுவும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் பார்த்து வச்ச பையனை உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகி போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு இங்கே பாரு உன் பொண்ணு வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டுருக்கா, அவளுக்கு வேற யாரு கூடயாச்சும் ஆஃபர் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க அம்மா என்ன வந்துட்டு விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, யானை வந்துட்டு கூப்பிடுங்க அப்படின்றத அவங்க அம்மா சொன்னதுமே அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணால் உள்ளே வந்துட்டு ஃபோனோட ரிங்கு கேட்டதும் ரொம்ப வந்துட்டு ஹீரோயின் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிடுறா. பட் ஹீரோ அங்கேருந்து வேறு பக்கம் இருந்து வந்துட்டு என்னோடய ஃபோனை நான் இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன், என்ன அவசியம்னு சொன்னதுமே இவளுக்கு இப்படி வந்து பிரேஸ்லெட்லாம் வந்து ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா, இது எப்படி நம்ப முடியும்னு சொன்னதும் ஸ்கூலுக்கு படிக்கிறப்ப இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்றத அவை சொல்லிட்டு அந்த பேச்சை வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணுறான். ஸோ அவங்க அம்மா சரி ஓகே நீ கிளம்பி வந்துட்டு இப்போ அவங்கள மீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் போனால் இவன் வேகமாக பிடிச்சவங்க தடுக்கி விட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நீ என்ன பிளைண்ட் டேட்டுக்கு போக போறியான்னு சொன்னதும் இதெல்லாம் என் கையிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். அவன் திரும்ப பிடிச்சவங்க ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா அவள் அங்கேவே ஸ்டாப் பண்ண சொன்னதும் ஏன் வேறு யாரும் பார்த்தா வந்துட்டு உனக்கு பிரச்சனை ஆயிருமான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு உள்ளே போக விரும்பலை, நீங்கள் இங்கேவே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் எனக்கு வேணான்னு சொல்கிறா. அதை தூக்கி அவன் கீழே எரிஞ்சிட்டு பிடிச்சா வச்சுக்கோ இல்லை குப்பையில் தூக்கி போடுன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க கூட படிக்கிற ஒருத்தி வந்துட்டு அதை பிடிங்கி வச்சுக்கிட்டு என்ன உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு வயசான கிழவையும் கூட சேர்ந்து அஃபேர் போயிட்டுருக்கா, அதனால தான் வந்துட்டு இப்படிலாம் கிஃப்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அடிச்சு அவங்க அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் அப்போ ஹீரோ வரதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு எல்லாரும் ஓடி போனதுமே ஹீரோ தான் அவளை காப்பாற்றிடுறான். அப்போ அவங்க வந்துட்டு இப்போ புள்ளி பண்ண கேங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். எனக்கு ஹோட்டலுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் உன் ட்ரெஸ்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விட்றேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் நானே பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா அங்கே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நீ என்ன அந்த பொண்ணை போய் மீட் பண்ண போனையா இல்லையான்னு சொன்னதும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஹோட்டலில் இருக்கேன்னு சொன்னதும் என்ன அன்னைக்கு சேர்ந்துருந்த பொண்ணு கூட இருக்கேன்னு சொன்னதும் இல்லை நான் வேன் கூட தான் சேர்ந்துருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. ஸ்கூலில் வந்து சில பேர் வந்து அவளை புள்ளி பண்ணாங்க, ஸோ அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னது தான் அவங்களுக்கு அங்கே மனசே நிம்மதியாக இருக்குது. நம்ம ஹீரோயின்கிட்ட எங்கள் அம்மா வந்துட்டு உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து
போயிடுறா. அதை கேட்டுட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது உங்கள் அம்மாவோட பேரை கேட்டாலேன்னு சொன்னதும் அதெல்லாம் போய் கேட்டுட்டு அவன் நீ எதுக்காக பயந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போகும்போது நீங்கள் இப்படிலாம் என் பக்கத்தில் நெருங்கி வராதீங்க, உங்களுக்கு தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது இல்லை, அப்புறம் ஏன்னு சொல்கிறப்ப ஆனால் நான் ஒத்துக்கிட்டேனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணுறான். பிறகு அசிஸ்டன்ட் ட்ரெஸ் கொண்டு வந்ததும் அந்த பர்சன்ஸ்லாம் யாரும் கண்டுபிடிச்சாச்சான்னு சொன்னதும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவங்களெல்லாம் பிடிச்ச போலீஸ் ஸ்டேஷனில் விடுங்க அப்படின்றத அவன் சொல்லிடுறான். ஹீரோயின் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, நீ என்ன இன்னுமே ஃபூ ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கிறியான்னு சொன்னதும் என்னோட கையில் தான் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுது. நம்ம ஹீரோயின் நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, இவர்கிட்ட வந்து விலகியே இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அவங்க அம்மாட்ட அங்கே கூட்டிகிட்டு போனதுமே எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறா. சரி நீ என்ன ஆங்ஸியை போய் மீட் பண்ணியா இல்லையான்னு சொன்னதும் அவன் மூஞ்ச திருப்பிக்கிட்டு போனதுமே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு இவ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, இவனுக்கு வேற ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, என்னை வந்துட்டு ஸ்கூலில் அவர் புள்ளி பண்ணாங்க காப்பாற்ற வந்தார் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் இதுக்கு பின்னாடி ஷா ஃபேமிலி தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே இன்னுமே டீட்டெயில்ஸ் அவன் விசாரிக்க சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க அம்மா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அதெல்லாமே மேலேருந்து கேட்டுட்டு இருக்கான். நான் இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் இருக்க போகிறது கிடையாது, நான் இந்த ஃபேமிலி விட்டு போக போகிறேன்னு ஹீரோயின் சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, சின்ன வயசுலேருந்து இந்த குடும்பம் வந்துட்டு உனக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, நீ இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு திட்டாங்க. பிறகு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதுக்காக இந்த ஃபேமிலியை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நான் ஒன்றும் இந்த குடும்பத்தோட மெம்பர் கிடையாதுன்னு நம்ம சொன்னதுமே நீ பேசாமல் ஏன்ட்ட வந்துடு அப்படின்ற சைட்டு அவன் கூப்பிடுறான். பட் வந்துட்டு உங்களுக்கே வேறு ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆக போதேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே பிளைண்ட் டேட்டுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஷால் எல்லாமே போற்றி விட்டுட்டு உனக்கு ரொம்ப குளிராக இருக்குன்னு சொன்னதும் அவங்க அம்மா வந்துட்டு ஷால் எடுத்துட்டு அவளோட ஃபிகரே வெளியே தெரியாது, இப்போ தான் பார்க்க அழகாக இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஆங்ஷி வந்ததுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டதுமே இதுதான் என்னோட அடாப்டர் டாட்டர் அப்படின்றத சொல்லிட்டு இவனோட சிஸ்டர்ன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவுக்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபேமிலியோட சன் வந்துட்டு ரொம்பவே டிமாண்ட் தெரியுமா, ஆனால் வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக இந்த பொண்ணை வளர்த்துருக்கீங்க, ஸோ வந்துட்டு அவன் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிடுவான் அப்படின்ற செட் அவள் பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே நீயும் அவனுமே சேர்ந்து கொஞ்ச நேரம் வெளியே போய் பேசிட்டு வாங்க, நாங்கள் ஃபேமிலியை போய் மீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அவங்க அனுப்பி விட்றாங்க. பிறகு யாங்ஸி நம்ம ஹீரோட்ட நீங்கள் இப்போதைக்கு என்னை லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, பட் கூடி சீக்கிரம் ஆனால் என் மேலே உங்களுக்கு லவ் வந்துடும் அப்படின்றத சொன்னதுமே நீ டான்ஸ் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், உன் ட்ரீம் எல்லாத்தையுமே நீ விட்டுட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மள மாதிரி ஃபேமிலியிலலாம் நம்மளோட ட்ரீமுக்கெலாம் எந்த ஒரு வேல்யூமே கிடையாது, ஸோ பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும், நீங்கள் தான் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போகலாம், பட் என்னால் முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு இந்த ஃபோவை பார்த்தா எனக்கு வரவே இல்லை, அவங்க அம்மாங்க சாரி கேட்குறாங்க, அவன் ரொம்பவே பிஸியாக இருப்பான், கம்பெனிக்கு போயிட்டான், ஸோ அதனால தான் வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் பரவாயில்லன்னு அவங்க சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க பொண்ணு பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நீங்கள் எப்பயாச்சும் யானுக்கு இவ்வளோ மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கலையான்னு சொல்லதும் அவள் ஜஸ்ட் அவனோட சிஸ்டர் மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு வெயிட்டர் தெரியாமல் அவன் மேலே அங்கே தண்ணி கொட்டதுமே அவங்க சாரி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே சால் எல்லாமே எடுத்து அங்கே போத்தி விட்டதும் இது என்ன யானோடதாச்சு, அவர் என்ன வந்திருக்காரான்னு சொன்னதும் ஆமாம் அவன் யாரையுமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனால் யாங்ஸியோட ஃபோட்டோவை பார்த்ததுமே பிளைண்டேட்டுக்கு ஒத்துக்கிட்டான், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்கன்னு சொன்னதும் யாங்ஸியுமே ரொம்பவே டேலண்டான பொண்ணு அப்படின்ற செட் அங்கே பேசினதும் ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் யாங்ஸியுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. பிறகு அவன் அங்கே என்னப்பா ஃபோவை மீட் பண்ணையா அப்படின்ற சட்டங்க கேட்டதும் அவன் தான் வரவே இல்லையே அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி நீங்கள் எப்படி ஆங்ஸியை மீட் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற சட்டங்க கேட்கும்போது அவனுக்கு என்ன பதில் பேசுகிறேனே தெரியலை. ஸோ நம்ம ரெண்டு பேருமே வெவ்வேறு உலகத்தை சேர்ந்தவங்க, எதுவுமே நம்மளுக்குள்ளே ஒத்து வராது அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு ஸ்கூலுக்கு அங்கே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உன்னை புள்ளி பண்ணாங்க பார்த்தையா, அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே
வந்துட்டு ஷாக் ஆகிருது. நம்மளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு இவன் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அவங்க ப்ரப்போஸலை போய் அங்கே வந்துட்டு லீயும் அவளுமே மீட் பண்ணும்போது, நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவருங்க வந்துட்டு ஒரு ஃபார்மை வந்து கொடுத்து இதை எல்லாத்தையுமே அப்ரூவல் பண்ணணும், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் போய் மீட் பண்ணணும்னு சொன்னதும் அங்கே ஹீரோவோட கம்பெனிக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு, இல்லை என்னால் வந்துட்டு போக முடியாது அப்படின்றதவ சொன்னதுமே, வேறு ஸ்டாஃப்ஸுமே இல்லைம்மா ப்ளீஸ் நீங்கள் 2 பேரும் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே, அப்போ எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க, அதான் நான் இருக்கேன்ல வா, நான் வந்துட்டு உன் கூட வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அங்கே அவன் வரதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு இவ போனதுமே, எங்கே போயிட்டுருக்க வான்னு சொல்லிட்டு எங்கள் கையை பிடிக்கும்போது என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டதுமே, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா இங்கே வந்து மீட் பண்ண வந்திருக்கோம், அப்ரூவல் வாங்கன்னு சொன்னதும், இதெல்லாம் நான் வந்துட்டு அப்ரூவல் பண்ணுறது கிடையாது, நீங்கள் வந்துட்டு உள்ளே போய் மீட் பண்ணணும் ஆளுங்கள்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போய் திரும்ப ட்ராப் பண்ண அங்கே போயிட்டு இருந்தா. அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு மேடம் இப்படி சார் வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாருன்னு சொன்னதுமே, நானே அவளை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டுங்க லீ சொல்கிறான். நான் வந்துட்டு ப்ராஜெக்ட் விஷயமா அவகிட்ட மிஸ்டேக்லாம் இருக்குது, அதை பற்றி பேசணும், என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன வந்துட்டு ப்ராஜெக்டில் ப்ராப்ளம் சொல்லி கேட்டதும், டிசைன்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, மற்றபடி வேறு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, நீங்கள் அவங்ககிட்ட தான் மீட் பண்ணி பேசணும்னு சொன்னதும், ஏன்னா உனக்கு வந்துட்டு கிடைக்கலன்னு ஒன்று நீயாவே பையனை சூஸ் பண்ணிக்கிட்டியான்னு சொன்னதும், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நீங்களாம் ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுட்டு பேசாதீங்க, அவன் என் கூட படிக்கிற பையன் தான், அதுக்கு மேலே நீங்கள் எதுக்காக இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்படுறான். அப்போ அவன் அதுக்குள்ளே பேச வரவங்களையுமே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்து கால் வந்துடுது, தாத்தாக்கு இப்படி ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே சேர்ந்து விழுந்தடிச்சாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ ஆங்ஸி எல்லாருமே வந்துட்டு அங்கே தாத்தாவை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அங்கே ஹீரோயினோட அம்மா எவ்வளோ நல்ல பொண்ணு உங்களுக்கு வந்துட்டு மருமகளாக கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டி பேசுகிறாங்க. தாத்தாவுமே அவளை நல்லா வந்துட்டு கேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் வீட்டு மருமகளாக வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமானு சொல்லிட்டு அவங்க வேற பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோட்ட நீ அவளை கூட்டிகிட்டு போய் வந்துட்டு ட்ராப் பண்ண அப்படின்றத சொன்னதும், இல்லை எனக்கு வந்துட்டு வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ரூடாக பேசினதும், நீங்கள் எதுக்காக அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கீங்க, அவர் வந்துட்டு பிஸியாக இருப்பார், நானே வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு தாத்தாவை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், இல்லை நீ ஸ்கூல் கிளம்பிப்போ, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல பார்த்துக்குறோம் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவுமே பின்னாடியே போனதும், நம்மளை ட்ராப் பண்ண போகிறானாக்குன்னு ஆங்ஸியுமே பின்னாடியே வர்றா. பட் என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும் அந்த பொண்ணு பெருசாக எதுவும் எடுத்துக்கல, அப்பாட்ட அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பும்போது இவன் போய் பின்னாடியே ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்துட்டு, நீ எதுக்காக அழுதுட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க அப்பா அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாரு. ஸோ அவங்க அப்பாட்ட வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நம்ம பையனுக்கு வந்துட்டு ஆங்ஸியை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு, அவன் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குமே ஒத்துக்கிட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் பொண்ணுமே அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. ஃபேமிலி பையன் எப்படின்னு சொன்னதும் பர்ஃபெக்டாக இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ சரி படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே, நல்லா படிக்கிறேன், மேற்கொண்டுமே படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. பொண்ணுங்களுக்கு எதுக்கு அவ்வளோ படிப்பு போதும்னு அவங்க அம்மா சொன்னதும் அவங்க அப்பா வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அவளுக்கு இன்னுமே வந்துட்டு படிக்கிறதுக்கு நிறைய வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பேச்சை வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு 2 பேத்துக்குமே ஒரே டயத்தில் மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசினதுமே எனக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆங்ஸி அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அவன் கூட்டிகிட்டு வந்ததும் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது அவருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அங்கேருந்து போனதும், எங்கே போயிட்டுருக்கீங்க, எங்கே போய் உட்காருங்கன்னு சொல்கிறப்ப இவனை பார்த்தா காலை நோண்டிகிட்டே அவளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஆங்ஸி சொல்கிறா, நான் வந்துட்டு டான்ஸ் ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்க போகிறேன், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வரணும்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாமே கொடுத்ததுமே அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே கேட்டுட்டு அவர், நீயுமே நல்லா டான்ஸ் ஆடுவே இல்லைம்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேன்ட்ட சொல்கிறாரு. என்னால் அன்றைக்கி வர முடியாது, என்னோடய பிளேஸ்க்கு நீ போன்னு சொல்லிடுறாரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. ஆங்ஸி பார்த்தா முன்னாடி வந்துட்டு நீங்கள் உட்காந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் முன்னாடி வந்து சீட்டில் எல்லாமே லைட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், நானும் அவளுமே சேர்ந்து வந்து பார்க்குறோம், ஸோ நீங்கள் பின்னாடி போய் உட்காருங்களாமான்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டான், நீயுமே வந்துட்டு டான்ஸ் நல்லா ஆடுவே இல்லை, அப்புறம் ஏன் வந்துட்டு பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அங்கே சில பொண்ணுங்க வர்றாங்க. இது மிஸ்டர் யானாச்சே அப்படின்னா கூட இருக்கிறது யாங்ஸி தானா, ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயின் ரொம்பவே கவலையாயிட்டு, உங்கள் 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆக போதுன்றது ரொம்பவே வந்துட்டு பரவலாக பேசப்பட்டுருக்கு, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 பேருமே ஒன்றா இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இதை பற்றி இப்போ வந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா.
அப்பங்க நம்ம ஹீரோ, "நீ வந்துட்டு இப்ப அங்க ப்ளே நடக்க போதே, அது எத பத்தின்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்ற சட்டங்க கேட்டதுமே, எத பத்தின்னு கேட்டதுமே, ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பணக்கார வீட்டு பையனு மேல வந்து லவ் வந்துருச்சு. பட் அந்த ஃபேமிலி வந்துட்டு பிரிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ கடைசில வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டாங்க அவ. அப்படின்னா நம்மளோட நிலைமைன்னு சொல்லிட்டு கேட்டதும், அவனால எதுவுமே பதில் பேச முடியல. அவ ரொம்பவே இங்க வந்துட்டு கோவமாயிட்டு அங்கருந்து போயிட்டுருக்கா. பிறகு அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த டான்ஸ பார்த்துட்டு அங்கருந்து வரும்போது, அவங்க அம்மா வந்துட்டு அவள அங்க கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ண சொன்னதுமே, "இல்ல எனக்கு வந்துட்டு ஒர்க் இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் விடுவாருன்னு" சொல்லிட்டு அந்த பொக்கே வந்துட்டு அவளுக்காக குடுன்னு சொன்னதுமே, அப்ப அவங்க சொல்றாங்க, "என் பையன் வந்துட்டு இப்போ வரைக்கும் யாருக்குமே பொக்கே குடுத்ததில்ல. உனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குறான்னு" சொன்னதும், அவளுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பிறகு ஹீரோயின் அங்க வீட்டுக்கு வந்தாலுமே, அவங்க அம்மா வந்துட்டு அங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு கடுப்பாகி போயிடுறா. "நான் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு இவளுக்காக இவன் பொக்கே கொண்டு வந்து கொடுத்ததுமே, "இந்த பொக்கேலாம் எனக்கு தேவை கிடையாது. போய் ஆங்ஸிக்கு கொடுங்க. அவள் கூட தானே உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு" சொல்லிட்டு அவள் கோவமானதுமே, "நீ எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு அவளை பக்கத்தில் பிடிச்சி அவங்க திட்டங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின், "இப்படிலாம் நீங்கள் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு கோவமாயிட்டு போயிட்டு இருக்கா. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா ஃபூவோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வர்றாங்க. அங்க நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சி போயிருது. வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு அவளுக்காக வந்துட்டு ஒரு கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அவன்கிட்ட அங்கே ரொம்பவே வந்துட்டு ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அவங்க அம்மா, "நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு" சொன்னதுமே, நான் வந்துட்டு சிஸ்டருக்கு மேரேஜ்னா இல்லாமல் எப்படி போவேன்னு சொன்னதும், அப்போங்க ஃபூவோட அம்மா, "உண்மையிலேயே ரொம்பவே வந்து தங்கச்சியை லவ் பண்ணிகிட்ருக்கான்" அப்படின்ற செட்டாங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னப்பா ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்ததுமே வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும், இதான் வந்துட்டு மேனர்ஸ்லாம் சொல்கிறது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. "நீ என்ன ஸ்மோக் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோயினை தான் அவன் வந்து லைட்டை வச்சு அங்கே பற்ற வைக்க சொல்லும்போது கை வந்துட்டு மேலே பற்றுது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜெலஸாகி போயிடுது. அவன் எப்படி டச் பண்ணலாம், இவன் எப்படி பேசாமல் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு அங்கே வந்துட்டு இருமல் வந்ததுமே, அவன் இப்போ நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அவன், "நீ இப்போ என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கா? அவன் உன்னை டச் பண்ணது உனக்கு நல்லா இருந்துச்சான்னு" சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்ருக்கான். சரி அங்கே வர்றா, "நான் பக்கத்து ரூமில் தான் இருந்தேன்" அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா அவங்க எல்லாருமே வந்துட்டு பூவோட சேர்ந்து இன்றைக்கி வந்து நாங்கள் இவனை மீட் பண்ணுறதுக்காக டேட்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னப்பா உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, இது எல்லாமே வேன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, "வேனுக்கு வந்துட்டு எப்படி பிடிக்காம போகும், கண்டிப்பாக பிடிக்கும்னு" சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேனே தெரியலை. அவள் வந்துட்டு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பூவோட அம்மா சொல்லும்போது, இவங்க 2 பேத்துக்கு பார்த்தாங்க சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா, "ஐ திங்க் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு" அங்கே அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா, "ஆங்ஸியை கூட்டிகிட்டு போய் நீ வீட்டில் ட்ராப் பண்ணுன்னு" சொன்னதும், "நான் தான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேனே, எப்படி போய் வந்துட்டு நான் வந்து போக முடியும்னு" சொன்னதும், அவங்க சாரி கேட்டதுமே அவளாவே அங்கே கிளம்பி போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ வந்துட்டு இவன் கூட சேர்ந்து போமா ப்ளீஸ்" அப்படின்ற சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பட் வந்துட்டு அவங்க தண்ணியெல்லாம் போடலை, ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அவனை ரொம்ப உனக்கு பிடிச்சி போச்சா, மேரேஜுக்கு என்ன ஓகே சொல்ல போறியான்னு சொல்லிட்டு பேசும்போது, ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும்ல அப்படின்றத சொல்லும்போது, அவன் கொடுத்த அந்த கிஃப்ட்டை வாங்கி பார்த்துட்டு கோவமாயிட்டாங்க. நெக்லஸ் தூக்கி வெளியே எறிஞ்சதுமே, "எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் நாளைக்கு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு" சொன்னதும், "கிஃப்ட்டு கொடுக்குறது என்னமோ அவனோட கடமையாக இருக்கலாம், போடுறது உன்னோட விருப்பம் தானே, அதை பற்றி நீ ஏன் பதில் சொல்லணும், போடு போடாமல் கூட போ, அது ஓ இஷ்டம்னு" சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், "எதுக்காக நீங்கள் எப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஆங்ஸியை லவ் பண்ணுறப்ப மேரேஜ் பண்ணிக்க போகிறப்ப நான் ஏன் அவரை பண்ணால் என்ன, உங்களுக்கு என்ன" அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. ஸோ இவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு அவளை பிடிச்சி அங்கே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்கே ஆங்ஸிக்கு பார்த்தா அங்கே டவுட் ஆகிட்டு, அவங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி எனக்கு விசாரித்து சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறான். வீட்டில் அங்கே வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு, "என்ன உனக்கு பூவை பிடிச்சிருக்கான்னு" கேட்டதும், பூ வந்துட்டு இதுக்கு ஓகே சொல்லுவாரான்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. "நீ என்ன சொல்கிறேன்னு" சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, "இதில் நான் என்ன சொல்ல இருக்குது" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்ருக்கான். இப்போ இது வந்து நிறைய பசங்க இருக்காங்கல்ல, நல்ல பையனாக வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. "நான் உங்களுக்காக தான் இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஷெங்குன்ற ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்பவே நல்ல பையன். நீ அவனை டேட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்லாயிருக்கும், குடும்பத்துக்குமே பெனிஃபிட்னு" சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ காமிச்சதுமே, ஏஜ் ரொம்ப கூட இருக்க மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா, "அப்படின்னா தான் உன்னை ரொம்ப நல்லா
பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏஜ் கூட இருந்தா என்ன, குடும்பம் வந்துட்டு செட்டில், அவன் வந்துட்டு கண்டிப்பா நல்லா வந்துட்டு பார்த்துக்குவான்னு சொல்லும்போது, நீ எதுக்காக இந்த விஷயத்த தலையிடுறன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டதுமே, நீங்க எதுக்காக இப்ப என் மேல கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? அவளுக்கு நல்லது தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு மேரேஜ் ஆனா எனக்கு ஹாப்பி தானே அப்படின்றத சொல்றாங்க. அவன் வந்து வயசு மூத்தவனா இருந்தா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆல்ரெடி அவனுக்கு டைவர்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னதும், டைவர்ஸ் ஆனா என்ன பிரச்சனை இருக்கு? இதனால ஒரு பிரச்சனையுமே இல்ல. அவன் வெல் செட்டில். இதனால வந்துட்டு அவ லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னதும், அப்ப அவங்க அம்மா வந்துட்டு, "நீ எதுக்காக இப்ப எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சிட்டு இருக்க? நீ பேசாம இரு" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ என்ன போய் அவன டேட் பண்றியாம்மான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, அவ எப்படி போய் எதிர்த்து பேசுவா? "நான் உங்களுக்கு ஓகேன்னா நான் போறேன்னு" சொல்றா. அத கேட்டுட்டு ஹீரோக்கு செம்ம கடுப்பாய் போயிருது. பிறகு அசிஸ்டன்ட் ஷெங் வந்துட்டு ஒரு பொண்ண போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான். அவன் அடிச்ச அடியில அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உடம்பே முடியாம போயிருக்கு. ரொம்ப பூவர் வீட்டு பொண்ணுன்ற வாசி எதுவுமே பேச முடியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுமே அந்த ஷெங்க மீட் பண்ண போயிடுறான். அந்த சைடில் நம்ம ஃபூ வந்துட்டு என்ன இந்த பொண்ணு இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட அங்கே போய் பேசிட்டு இருந்தான். அவன் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே இவனை பார்த்தா அவன் வந்துட்டு ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மாட்ட சொன்னதும், எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு தவிச்சிட்டு இருக்க? அவள் ஜஸ்ட் டேட்டுக்கு தானே போயிருக்கான்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? டேட்டுக்கு அவளை அனுப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் போயிடுறான். ஐயோ நான் இப்போ போய் காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு வேகமா விழுந்தடிச்சு போகிறான். நம்ம ஹீரோயின், உங்களுக்கு எனக்குமே ஒத்து வராது, நம்ம 2 பேருமே வந்துட்டு பிரிஞ்சிடுறதா நல்லதுன்னு சொன்னதும், அவன் அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அவட்ட அங்கே தப்பாக நடக்க பார்த்ததுமே கரெக்டாக அப்போ அங்கே ஃபூ வந்துட்டு அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். நீ இப்போ எதுக்காக இவன் கூட சேர்ந்து வந்த? என்ன இவன் உன்னோட இன்னொரு டேட்டான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இது வந்துட்டு என் ஆக்சி தான் ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சாங்க, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல, ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையாக்கும்னு நினச்சிட்டோன்னு சொன்னதுமே, நான் உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு பதில் வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நான் வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மெதுவாக தான் போக முடியும், ஏன்னா நான் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். இன்னைக்கு இவர் தான் என்னை காப்பாற்றினாருன்னு சொன்னதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு அங்கே கோட்டெல்லாமே வந்து எடுத்து விட்டுட்டு இவளோட கோட்டை வந்துட்டு போட்டு விடுறான். நீ வந்துட்டு அவளை கேர் பண்ணி பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் மெடிசன் போட்டு வரேன்னு சொன்னதுமே, இல்லை நானே போட்டுக்கிறேன்னு சொன்னாலுமே இவன் வேணுக்குனே வந்துட்டு பக்கத்தில் அங்கே க்ளோஸாக ஹக் பண்ணிட்டு, நீ வந்துட்டு என்ன அவன் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிடலானே முடிவு பண்ணிட்டியா? எதுக்காக நீ அவன் கூட சேர்ந்து இன்னைக்கு டேட் போன அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, என்னால் வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? எனக்கு நீ கொஞ்சம் டைம் கொடு, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் அப்படின்றதாமே சொல்கிறான். அப்போ அவங்க அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க. இப்படி வந்து ஷெங் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க சாரி சொல்கிறாங்க. ஹீரோயின்ட்ட, இப்படி வந்து ஃபூ தானே உன்னை காப்பாற்றினா, நீ நாளைக்கு போய் அவனை மீட் பண்ண உங்கள் வீட்டில் இருந்துமே என்கிட்ட பேசுனாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு போய் இங்கே கொடுத்துட்ருக்கா. நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே, உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் நான் கொஞ்சம் ஸ்லோ தான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்துட்டு லவ்வை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அவன் பேசுகிறான். நம்ம ஹீரோயின், இத்தனை வருஷமாக நான் வேற ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், திடீர்னு வேற ஒரு பர்சனை லவ் பண்ணுன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம்தான், பட் இருந்தாலுமே நான் வந்துட்டு அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் யாங்ஸியுமே வர்றாங்க. என்ன 2 பேர் டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாங்கல எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு ஒன்றா சாப்பிட்லான்னு சொன்னதும், இல்லை எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினும் அங்கே ஃபோமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம யாங்ஸி வந்து, உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியும், பட் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உனக்கு தான் பெனிஃபிட், நீ வேணான்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் முடிவு பண்ணேன்னா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, உன்னோட குடும்பத்தோட நிலைமையுமே வேற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு தன்னோட சுயர்வத்தை காமிக்க ஆரம்பிச்சுடுறான். மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஃப்ளார்லாமே மேலே விழுகிறத பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கும் போது, இந்த ஃப்ளார் உனக்கு வந்து செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வச்சு விட்டுட்டு ஹீரோயின்ட்ட ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இங்கே கண்ணில் தூசி விழுந்ததை பார்த்துட்டு இருந்தா. இவே ரொம்பவே ஜெலஸாகி போயிட்டு வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே கூப்பிட்டதுமே இந்த பூவையுமே பிடுங்கி போடுறான். அதை பார்த்துட்டு ஃபூக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்போ என்ன அவன் கூட சேர்ந்து உன் மேரேஜவே நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டியான்னு சொன்னதும், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆனால் நான் வந்துட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் ரொம்பவே கோவமாயிடுறான். நீங்கள் வந்துட்டு ஆங்ஸியை போய் மேரேஜ் பண்ணுறப்ப நான் வந்துட்டு அவரை பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, உன்கிட்ட சொன்ன நான் ஆங்ஸியை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது.
பிறகு எங்கள் அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்து யாங்ஸையும் ஸ்ட்ரெங்குமே வந்துட்டு அப்ராடில் ஒன்றா படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு ப்ராஜெக்டை வந்துட்டு கொடுக்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுறான். அப்படின்னா இவன் வந்துட்டு உண்மையிலே யாங்ஸையே தான் லவ் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு பிறகு இங்கே நம்ம ஃபூவை பார்த்தா அங்கே சில விஷயங்களை கண்டுபிடிச்சிடுறான். யாங்ஸையும் அந்த ஸ்ட்ரெங்குமே வந்துட்டு லீகலாகவே வந்துட்டு சில வந்து பண பரிவர்த்தனையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்துட்டு அவளுக்கு வந்து பெரிய வந்துட்டு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி அவன் வந்துட்டு விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அவனை மீட் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்குறா, என்னால் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் உன்னோட விருப்பம் தான், எனக்கு வந்துட்டு இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு அங்கே குளிர போதுன்னு சொல்லிட்டு அங்கே போத்தி எல்லாமே விட்டதுமே அதெல்லாமே பார்த்துட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு கேர் பண்ணிட்டு இருக்கியே, யாங்ஸுக்கு இதை பார்த்தா வந்துட்டு பிடிக்கும் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் வந்துட்டு எதுவும் பதில் பேசாமல் போனதுமே இப்போ நீ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லு, யாங்ஸி வந்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா, அவள் என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொன்னதுமே உனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும்ல, நம்ம 2 பேருமே சேர்ந்துன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டுருக்கான். இவ்வளோ பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்க அம்மாட்ட நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணுற பற்றி பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு கவலையாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோவுமே பின்னாடியே போயிட்டு அங்கே போய் அவளை கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நீ என்னை வந்து விட்டுட்டு போயிட மாட்டேல, நீ எதுக்காக அவனை போய் வந்துட்டு பார்த்து பேசிகிட்டு இருந்த, உனக்கு என்ன பூவை பிடிச்சிருக்கா, நீ எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்க போகும்போது யாங்ஸி அங்கே ரொம்பவே கோமாயிட்டு கத்திட்டு வேகமாக அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மாட்ட போய் இதை பற்றி பேச போகும்போது அப்போ அங்கே நம்ம வந்துடுறான். வந்துட்டு என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, நீ என்னென்ன கேவலமான வேலை பண்ணன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெங்கை பற்றி சொன்னதும் அவங்க அம்மா எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொன்னதுமே இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, அவன் வந்துட்டு நல்ல ஒரு பர்சன், அவன் நிறைய காசு வச்சுருக்கான், ஒரு பொண்ணுக்கு வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க வந்துட்டு பையனுக்கு வந்து நல்லது நடந்தால் போகிறன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. உங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்துட்டு என்ன மாதிரி உறவு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சிஸ்டர் பிரதர் தான் சொன்னதும் அப்புறம் ஏன் 100 வந்துட்டு மில்லியன் லெவலுக்கு இவளோட பேரில் ப்ராப்பர்ட்டிஸ் அவன் எழுதி வச்சிருக்கான்னு சொன்னதும் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவங்க சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிடுறாங்க. அந்த டயத்தில் இவ பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கு அவளை அரெஸ்ட் பண்ணியுமே இழுத்துட்டு போக சொன்னதும் அவர் ரொம்ப கோவமாயிட்டு எங்கள் அப்பா வந்துட்டு உங்களை சும்மா மட்டும் விட மாட்டார் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு போயிட்டுருக்கா. இவங்க அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு எனக்கு நீ நன்றியா செலுத்துறன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. நான் தான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், அவன் ஒன்றும் தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் உன் கையாலே உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியாடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கணத்தில் அடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ கூட சேர்ந்து உன் லைஃபவே நீ வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு அடிக்க போகும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறா. தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீ ஒழுங்காக வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு மறந்துட்டு போய் யாங்ஸையை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஃபேமிலியை ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்கள கூட்டிகிட்டு போய் கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அப்போ அவங்க அம்மா உனக்கு வந்துட்டு நடக்கிற எல்லாமே தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, எடுத்து வளர்த்த குடும்பத்துக்கு நீ இந்த சில நன்றியாச்சும் பண்ணு, அவன் லைஃபே ஒன்றும் இல்லாமல் போயிடுமா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்ராடுக்கு பேசாமல் கிளம்பி போயிடுறேன், எங்கள் அம்மாவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே எங்கள் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவளோட ரூமில் இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு எனக்காக நீ கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் அதுக்கு ப்ரப்போஸ் பண்ண வேணாமான்னு சொன்னதும் அவங்க ரிங்கை கொடுத்தவன் போட்டு விட்டதுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அவங்க அப்பாங்க வந்துட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு உன்னோட லைஃப்பை நீயாவே எதுக்கு ஸ்பாயில் பண்ணுற, ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே நான் இப்போ என்ன வந்துட்டு தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்பட்டுட்ருக்கீங்க, எல்லாமே வந்துட்டு உங்கள் விருப்பப்படி தானே நான் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க ஃபேமிலிக்கு எதிராக எல்லா எவிடன்ஸுமே எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க அவருக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்க வந்துட்டு நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு ஒத்து கிடையாதுப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை பார்த்தா இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே தூக்கி போட்டுட்டு அப்பாட்ட அங்கேருந்து போனதுமே இவன் அதை பார்த்துட்டு உயிரே போயிடுது அப்படின்னா விட்டுட்டு போயிட்டாளான்னு அவங்க அம்மாட்ட அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தானே நான் கேட்டு நடந்துட்டுருக்கேன், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கூட நீங்கள் பண்ண விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் உன் நல்லதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கோம், எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறாங்க.
பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் ஃபுவை தான் போய் மீட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கா. நீ என்ன உண்மையிலே அப்ராடுக்கு போக போறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் அவனுக்கு நல்லது, அவன் ஆங்ஸியை மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்ற சொன்னதும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க வந்துட்டு லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அவன் வந்துட்டு இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு லாயராகவுமே ஒர்க் பண்ண முடியாது, எல்லாம் அவங்க அப்பாவோட வேலை தான். அவள் வெளியே வந்துட்டு மேரேஜ் பண்ணால் அதான் வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக முடியும்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் நான் அதுக்காக தான் இங்கேருந்து போகிறேன், அவனுக்கு நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஆங்ஸி ஜெயிலேருந்து வந்ததுமே நீ வந்துட்டு இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒத்துக்கிட்டே இல்லை அப்படின்ற சொன்னதும், ஒத்துக்கிட்டேன் ஆனால் கூடி சீக்கிரம் டைவர்ஸ்மே பண்ணிடுவேன்னு சொன்னதும், டைவர்ஸ் என்ன பண்ணலான்னு மட்டும் நீ நினைக்காத, அதுக்கப்புறம் உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே மிரட்டிட்டு அவன் அங்கே வந்துட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்க கூட்டிகிட்டு போகிறா. 2 பேருமே சேர்ந்து அங்கே சைன் பண்ண போகிறப்ப நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணிவிட்டு நீ சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சுன்னு சொன்னதும், என்ன பார்த்துட்டு இருக்க வந்து சைன் பண்ணுன்னு சொன்னதும், நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் அப்பாவை பற்றி பெரிய ஓவராக பேசிகிட்டு இருக்கே, அவர் ஒழுங்காக வந்துட்டு வீட்டில் இருக்காரான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த வந்து இல்லீகலாக ஏகப்பட்ட ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த அளவே ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட லைசன்ஸுமே திரும்ப கிடச்சிருது. இப்போங்க நம்ம ஹீரோ ஏன் நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு இருந்தா அங்கே நம்ம ஹீரோ அவளை கொஞ்ச நேரம் நான் வர வரைக்கும் நீ கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுமே வந்துட்டு எவ்வளோ பேசி பார்த்துட்டு இருக்கான். பட் நான் இங்கேருந்து போகிறதா அவன் லைஃப்பில் நான் பண்ணுற நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது நீ போனதை நினச்சி அவன் ஃபீல் பண்ண மாட்டானான்னு சொன்னதும், கொஞ்ச நாளைக்கு எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அங்கே நம்ம பார்த்து பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொன்னதுமே அவனுமே சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போயிடுச்சேக்கான். அவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்ன பண்ண முடியும், ஆனால் வந்துட்டு லவ் பண்ணுறவங்கள சேர்த்து வச்சுட்டாவே போயிடுறான். எங்கே நம்ம ஹீரோயின் கையில் இப்போ ரிங்கை போட்டு விட்டுட்டு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு உனக்காக யாரை வேணாலும் விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன்னை மட்டும் யாருக்காகவும் விடுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்றத சொல்லிட்டு 2 பேரும் ஃபைனலாக ரொம்பவே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.